ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னவெல்லாம் இருக்கும், எஸ்ஜிடி எக்ஸாமுடைய வேக்கன்சிஸ் உயர்த்த வேண்டும் என அனைவருமே பணி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தொடரும் கோரிக்கைகள், தொடரும் போராட்டங்கள், புதிய புதிய போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தரலாம். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அப்படி என்ன அவங்க சொல்கிறாங்க, அப்படி என்ன வேக்கன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் பணி நியமனமானது நீங்கள் தற்காலிக ஆசிரியர் போடுற மாதிரி இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி பணி நிறுவல் என்ற பேரில் போடுறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த அரசு கைவிட வேண்டும். நாங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டு வேலைவாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து பணி நியமனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிப்பாக உங்களுக்கு நிதி நிலைமை சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது நாங்கள் ஏற்றுக்கிறோம். நிதி நிலைமை சரியாகும் வரையில் தொகுப்பூதியத்தில் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிலைமை இல்லை, இதனால் நாங்கள் ஆசிரியர்களை அதிக அளவில் இந்த ஆண்டு எடுக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் நிதி நிலைமை இல்லை என்ன, எங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உடனடியாக எங்களுக்கு போடுங்க, தனியார்னா கூட நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்றுக்கிறோம். நிதி நிலைமை சரியாக வரையில் நாங்கள் தொகுப்பூதியத்தில் கூட வேலை செய்ய தயாராக இருக்கோம். தொகுப்பூதியத்தை நாங்கள் வேலை செய்ய இப்பொழுது தற்காலிக ஆசிரியர் போட்டாலும் அந்த தற்காலிக ஆசிரியருக்கு 15,000 சேலரி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே போகுதுங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுப்பூதிய அடிப்படையில் எங்களுக்கு சேலரியாவது போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. எங்களுக்கு உண்டான பணி நியமனத்தை கொடுங்க, நாங்கள் தேர்ச்சி பெற்று காத்து கொண்டு இருக்கிறோம். இதுவரை 21,000 பேர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 27,000 பேர் இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம். 21,000 பேரில் இப்போ அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களின் எண்ணிக்கை அப்படின்ற பார்க்கும் பொழுது ஆண்டுக்கு ஒரு 1000 போஸ்டிங் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 போஸ்டிங்கே பக்கம் இருக்குது ஆண்டுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இடைநிலை ஆசிரியர் போஸ்டிங் வந்து ரிட்டையர்மெண்ட்டு போஸ்டிங், அதே மாதிரி புதுசாக வேக்கன்சிஸ், அதாவது மாணவர் சேர்க்கை அதிகரிச்சிருக்கிற பள்ளிகளில் இந்த வகையில் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டே போகுது. இப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து 10,000 டீச்சர்கள்லாம் கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2,000 பேர் கூட பணி நியமனத்தை பண்ணுறதில்ல. அதையும் வந்து அந்த 2,000 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுக்கிறதில்ல அப்படின்ட்டு கோரிக்கை மேலே வச்சுருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா குறைகளை அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பள்ளிகளை கிட்டத்தட்ட பாதி ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு பார்த்தா தற்காலிக ஆசிரியர் கூட நிறைய பள்ளிகளில் இல்லாமல் நிலையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்த நிலையில் இருக்குது. இந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அரசு தரப்பு இப்போ எஸ்எம்சி மொத்தப்படி தற்காலிக ஆசிரியர் போட்டாலும் தகுதியற்ற நிறைய பள்ளிகளில் கிட்டத்தட்ட பாதியாக சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இடைநிலை இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை பொறுத்தவரை இந்த எஸ்எம்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்தந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள், அதே மாதிரி அவங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அப்படின்ட்டு சொல்லி தகுதி இல்லாத நிறைய பேர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பதாகும். இதனால் கல்வி தரம் பாதிக்கப்படுவது, மாணவர்கள் பாதிக்கப்படுவது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே சமயம் சம்பளம் தொகுப்பூதியத்தில் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் வந்து பின்னாடி வந்து போஸ்டிங் போட்டுக்கோங்க, தற்போது நிதி நிலைமை சரியாகும் வரையில் நாங்கள் தொகுப்பூதியத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைத்து ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய இந்த கோரிக்கையானது நியமனமான ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஏற்று இதற்கு முதல்வர் கோரிக்கைகள் செவித்தாய்த்து முதல்வர் அவர்கள் முக்கிய முடிவை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய சுச்சுவேஷனில் எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸை அதிக அளவில் உயர்த்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்கையும் விரைவில் போட இருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளான் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வு, செட்டு, டெட்டு இது எல்லாத்தையுமே
நடத்தப்போம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ மும்முரமாக நடந்துட்டு இருக்கு இந்த பிஜிடிஆர்பியுடைய வேலைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. தேர்வுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாம். தேர்வு தேதிகளையும் நாம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. அடுத்த வாரத்தில் பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பை மாபெரும் அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னவெல்லாம் இருக்கும், எஸ்ஜிடி எக்ஸாமுடைய வேக்கன்சிஸ் உயர்த்த வேண்டும் என அனைவருமே பணி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தொடரும் கோரிக்கைகள், தொடரும் போராட்டங்கள், புதிய போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தரலாம். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்ன அவங்க சொல்கிறாங்க, அப்படி என்ன வேகன்சிஸ் உயர்த்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் பணி நியமனமானது நீங்கள் தற்காலிக ஆசிரியர் போடுற மாதிரி இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி பணி நிறுவல் என்ற பேரில் போடுறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த அரசு கைவிட வேண்டும். நாங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டு வேலைவாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து பணி நியமனத்தை கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. குறிப்பாக உங்களுக்கு நிதி நிலைமை சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது நாங்கள் ஏற்றுக்கிறோம். நிதி நிலைமை சரியாகும் வரையில் தொகுப்பூதியத்தில் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிலைமை இல்லை, இதனால் நாங்கள் ஆசிரியர்களை அதிக அளவில் இந்த ஆண்டு எடுக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் நிதி நிலைமை இல்லை என்ன, எங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உடனடியாக எங்களுக்கு போடுங்க, தனியார்னா கூட நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்றுக்கிறோம். நிதி நிலைமை சரியாக வரையில் நாங்கள் தொகுப்பூதியத்தில் கூட வேலை செய்ய தயாராக இருக்கோம். தொகுப்பூதியத்தை நாங்கள் வேலை செய்ய இப்பொழுது தற்காலிக ஆசிரியர் போட்டாலும் அந்த தற்காலிக ஆசிரியருக்கு 15,000 சேலரி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே போகுதுங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுப்பூதிய அடிப்படையில் எங்களுக்கு சேலரியாவது போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. எங்களுக்கு உண்டான பணி நியமனத்தை கொடுங்க, நாங்கள் தேர்ச்சி பெற்று காத்து கொண்டு இருக்கிறோம். இதுவரை 21,000 பேர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 27,000 பேர் இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம். 21,000 பேரில் இப்போ அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களின் எண்ணிக்கை அப்படின்ற பார்க்கும் பொழுது ஆண்டுக்கு ஒரு 1000 போஸ்டிங் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 போஸ்டிங்கே பக்கம் இருக்குது ஆண்டுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இடைநிலை ஆசிரியர் போஸ்டிங் வந்து ரிட்டையர்மெண்ட்டு போஸ்டிங், அதே மாதிரி புதுசாக வேக்கன்சிஸ், அதாவது மாணவர் சேர்க்கை அதிகரிச்சிருக்கிற பள்ளிகளில் இந்த வகையில் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டே போகுது. இப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து 10,000 டீச்சர்கள்லாம் கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2,000 பேர் கூட பணி நியமனத்தை பண்ணுறதில்ல. அதையும் வந்து அந்த 2,000 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுக்கிறதில்ல அப்படின்ட்டு கோரிக்கை மேலே வச்சுருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா குறைகளை அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பள்ளிகளில் கிட்டத்தட்ட பாதி ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு பார்த்தா தற்காலிக ஆசிரியர் கூட நிறைய பள்ளிகளில் இல்லாமல் நிலையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்த நிலையில் இருக்குது. இந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அரசு தரப்பு இப்போ எஸ்எம்சி மொத்தப்படி தற்காலிக ஆசிரியர் போட்டாலும் தகுதியற்ற நிறைய பள்ளிகளில் கிட்டத்தட்ட பாதியாக சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இடைநிலை இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை பொறுத்தவரை இந்த எஸ்எம்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்தந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள், அதே மாதிரி அவங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அப்படின்ட்டு சொல்லி தகுதி இல்லாத நிறைய பேர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பதாகும். இதனால் கல்வி தரம் பாதிக்கப்படுவது, மாணவர்கள் பாதிக்கப்படுவது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே சமயம் சம்பளம் தொகுப்பூதியத்தில் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் வந்து பின்னாடி வந்து போஸ்டிங் போட்டுக்கோங்க, தற்போது நிதி நிலைமை சரியாகும் வரையில் நாங்கள் தொகுப்பூதியத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைத்து ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய இந்த கோரிக்கையானது நியமனமான ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஏற்று இதற்கு முதல்வர் கோரிக்கைகள் செவித்தாழ்த்து முதல்வர் அவர்கள் முக்கிய முடிவை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய சுச்சுவேஷனில் எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸை அதிக அளவில் உயர்த்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்கையும் விரைவில் போட இருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளான் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வு, செட்டு, டெட்டு இது எல்லாத்தையுமே நடத்தப்போம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ மும்முரமாக நடந்துட்டு இந்த பிஜிடிஆர்பியுடைய வேலைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. தேர்வுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாம். தேர்வு தேதிகளையும் நாம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. அடுத்த வாரத்தில் பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பை, மாபெரும் அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.